பொறுமையாக கேளுங்க, நல்லா காது கொடுத்து கேளுங்க, என்ன செய்யணும்னு ப்ராப்பரா டிசைன் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் அதற்காக உழையுங்கள். வெற்றி ரொம்ப சீக்கிரம் கைவரப்படும். எங்க அப்பா சைக்கிள்ல மிதிச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் தபால் போடுற போஸ்ட்ல எவ்வளவு அசிங்கங்கள் பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. நான் இவ்வளவு அசிங்கமா இருந்தது, இன்னைக்கு இவ்வளவு அசிங்கமா இருந்தது, இத்தனை பேருக்க திட்டுவாங்க, எங்க போஸ்ட் மாஸ்டர் இப்படி திட்டாரு. 30-35 பேர் அவருக்கு கீழே வேலை செய்யற ஆட்கள்ல ஒருத்தர் எங்க அப்பா. இன்னைக்கு எனக்கு கீழே 51 பேர் வேலை செய்யறாங்க. இந்த நிலைக்கு நான் உயர்த்திருக்கிறேன்னா நான் அந்த கெரியர் கைடன்ஸ் ஆசிரியர் என்னுடைய சொருநாதனை தான் மதிக்கிறேன். அப்படிப்பட்ட தருணம் உங்கள் வழியில் வந்திருக்கிறேன். சந்தர்ப்பத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்துங்கள். உங்களுக்கு திறமைதான் உங்களுக்கு தேவையான மொத்தத்தையும் தரும். வெறும் காகித படிப்பு கட்டாயமா பத்தாது. என்ன ஸ்கில், எப்படி நாம நடந்துக்கிறோம், என்ன ஹேபிட். இன்னைக்கு வரைக்கும் காலையில 4:45 எந்திரிப்பேன், நைட்டு 8:30 மணி 9 மணி எல்லாம் படுக்க போயிடுவேன். இந்த பழக்க வழக்கமும் நாம என்ன பழக்க வழக்கத்துல இருக்கோம், எந்த மாதிரி பேசுறோம், எந்த மாதிரியான திறமைகளை வளர்த்துக்கிறோம்ன்றது தான் நம்மளை ஒரு நாள் என்ன பண்ணணும், மேலோங்கி தூக்கி நிற்கு ஒரு சிறப்பான ஆளாக செயல்பட வைக்கும். கஷ்டம் போகணும்னா ஒரு ஸ்டெப் நம்ம தான் முன்னாடி எடுத்து வைக்கணும். சும்மாவே தேற மாதிரி தேங்கனை குட்டியில படுத்துக்கிட்டு எனக்கு கஷ்டம் போகணும் அப்படின்னா அந்த கஷ்டம் என்னைக்குமே நம்ம வந்து என்ன பண்ணாது, போவாது. நெருக்கி 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 அது எங்க பிடிக்கும், கழுத்தை பிடிக்கும். நாம பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னா நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை தான், ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கணும். தினமும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கணும். பெரியதை நோக்கி ஷார்ட் டைம் கோல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா முன்னாடி வைக்கிற அந்த பாதை தான் உங்களுக்கு வெற்றி பாதையை பெற்றுத்தர வெற்றி நன்றி குறிப்பிடுகிறேன். அடுத்து நமது தனியார் ஆட்சியர் சுமதி அவர்கள் உங்களிடம் ஒரு வார்த்தை பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். சார் வந்து உங்களுக்கு என்ன சொல்லணுமோ எல்லாமே சொல்லிட்டாரு. நான் வந்து நம்ம துறை வந்து உங்களுக்காக எவ்வளவு செயல்படுகிறது, ஒரு துறையே ஏற்படுத்தி உங்களுக்காக செய்கிறாங்கன்னு போது நீங்க அதுல ஒவ்வொருத்தரும் முயன்று மேல வந்து பார்க்கும்போது தான் இப்ப எப்படி ஒருத்தர் நமக்கு சுதன்னு ஒருத்தர் பேசுவாங்க, அவர் வந்து எப்படி முன்னேறினாங்கன்னு சொல்லி சார் சொன்னாங்க. ஸோ நமக்காக ஒரு துறை இயங்குது அப்படின்றத கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் என்ன செய்யலாம் இதெல்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு துறையில வரும்போது அப்ப